ராம்கி, இப்போ இந்த விவாதத்திலேயே அதிமுக இபிஎஸ் அவங்களோட தலைமை அது பலவீனமாயிருக்கிறதா? இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க, ஏற்கனவே சீமானவர்களே பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 7% ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான வாக்கு வங்கியில கொஞ்சம் திமுக நாம் தமிழருக்கு போயிருக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இன்னொரு புறம் இப்போ இபிஎஸ் அவர்களே தொடர்ந்து விஜய வாங்க வாங்க எங்க அணிக்கு, விஜயே நாங்க தனிச்சு நிப்போம்னு சொன்ன பிறகும் அழைக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் அதுவே அது ஸ்ட்ராட்டஜியா சரியா? அதிமுக என்ன பொசிஷன்ல இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புதே. திமுக எதிர்ப்பு நீங்க அதுல ஒரு முக்கியமான புள்ளி, விஜய் கூப்பிடா சீமான கூப்பிடல. என்ன காரணம்னா சீமான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கா, இருபெரும் திராவிட கட்சியில இருபெரும் தேசிய கட்சிகளுக்கு எதிராக இருப்பேன் அப்படிங்கிறதுனால அவரை யாரும் அழைக்கல. பட் விஜய் அழைக்கிறாருன்னா இன்னும் அவர் திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டே இருந்ததுனால வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில். ஏன் அது அவங்களுக்கு பின்னடைவு இல்லையா? இல்ல, அது ஆரம்ப ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் அவங்க கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், தாவேகாவுக்கும் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். பட் அது கை கொடுக்கவில்லை. அது ஏதோ ஒரு அவங்களுடைய டிமாண்ட் என்னவா என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா பாஜகவுடன் கூட்டணிங்கும் போது அது ஒரு பெரிய திருப்பு முனை. ஆக்சுவலா அது வந்து இதுக்கு மேல பாக்குறீங்க. ஆமா, நீங்க அரசியல் அது ஒரு பெர்செப்ஷன் நீங்க பார்த்தா கூட நீங்க பாஜக ஆதரவுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அதிமுகவுக்கு. நீங்க பாருங்க 2024 அந்த பிரம்மாஸ்திரம் வந்து விஜயோட நம்பிக்கையை தவிடுபடியாக்கிரும் நிச்சயமா. ஏன்னா நீங்க ஒரு பாருங்க, 2024 என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பேன்னு எடப்பாடி சொன்னார். ஆனா கூட்டணி அமைக்க முடியவில்லை. ஆனா இன்னைக்கு எடப்பாடிக்காக ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க பாஜக. நிச்சயமா அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்டம் இல்லைன்னா இப்ப எந்த கட்சியும் விட மாட்டாங்க. பாமக, தேமுதிக எல்லா கட்சியும் கொண்டாந்து அதிமுக என்டிஏ கொண்டாந்து நிறுத்திட்டு இது முதல் வேட்பாளர் எடப்பாடிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க. பாஜக தான் முன்னிருந்து. ஆனா இதெல்லாம் செய்தி விட்டு பின்னகர்ந்து விடும், பின்னாடி போயிடும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா இந்த 2026 வர வெற்றி தோல்வியினால பாஜக தான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இலக்கு எப்பவுமே 2029 தான். 2026 அப்புறம் ஒரு காலம் இருக்கிறது, அதுல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான பிளான் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட்டணியை கட்டமைச்சு அது அதிமுக முன்னிறுத்தணும் அப்படிங்கறத பாஜக கணக்கு. இது வந்து அப்படி பார்க்கும்போது அதிமுக ஆங்கிள் பார்க்கும்போது பாஜக ஆதரவு பெரிய அவங்களுக்கு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலா எதையும் எதிர்கொள்ள முடியும். ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி விஜய் தரப்பு வந்து பாஜகவுக்கு போனதை வந்து நெகட்டிவா பாக்குது, நீங்க அதையே பாசிட்டிவா ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நுணுக்கமான இடம்ன்றது ரவீந்திரன் துரைசாமி அதை ஆதரிக்கிறார். நீங்க களத்தில் வந்து விஜய் நீங்க வந்து அதே இன்னொரு கோணத்துல இருந்து பாக்குறீங்க. சுருக்கமா அதுக்கு பதில் சொல்லல. இது வந்து ஏடிஎம்கே தெரியுங்க, அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது இது வந்து மெகா கூட்டணி கிடையாது, வெற்றி கூட்டணி கிடையாது. நிறைய அதாவது வழக்கமா ஹிஸ்டாரிக்கலா திமுகவுக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வரும்ல, அது மட்டும் நான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. காப்பாத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப காலம் கோலம் மாறி இருக்கு. இல்ல சொன்னதுதான் ஒரே ஒரு நீங்க சொன்னதே வச்சு இப்ப திரு இபிஎஸ் அவர்களே தன் தலைமைக்காக ஒரு அணியை கட்டி நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுகிற இடம்ன்றது இல்ல. இதை இன்னொரு பாஜக 24 வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்றது தான் திமுகவுக்கே கை கொடுத்துட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையும் பாஜக செஞ்சு கொடுக்குன்றதை அதைத்தானே ரகு கொஸ்டின் பண்ண. அதுவே நெகட்டிவ். இன்னைக்கு இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுமே ஒரு எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கு. அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு, விஜய் கூட எதிர்ப்பு ஓட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குன்னா என்னதுனால அந்த எதிர்ப்பு ஓட்டு பாஜகவோட நீங்க கூட்டணி போட்டு இருக்கீங்க, அதனால எதிர்ப்பு ஓடியா நீங்க அதை தவிர வேற ஏதாவது அதிமுக அது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு ஆன்டி நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. இப்ப சேர்ந்து வந்தா பிரச்சனை தானே. இப்ப மக்கள் நினைப்பாங்கல்ல 10 வருஷமா இதை நாம பேசிட்டு இருக்கோம், எத்தனை நாளா இதையே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை யோசிப்போம் மக்கள் நினைப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப அவர் சொல்வது வந்து களம்ன்றது வந்து அங்க பாஜகன்றது பலமா இருக்க போது திரும்பவும் திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணியா தான் இருக்க போகுதுன்றது ரகு அவர்கள் சொல்றதோ. இப்ப விஜய் தரப்புல பேசுறதுன்றது ஆன்டி பிஜேபி ஓட், நாங்களும் பேசுறோம், எங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு. திமுகவே அவங்க கொஸ்டின் பண்றாங்க, ஏதோ மறைமுக கூட்டணி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு. ஆன்டி டிஎம்கே ஓட்டு அது எங்களுக்கு வரக்கூடியது, ஒரு வசீகர தலைமை, அதனால நாங்க வந்து திமுக அணி வெர்சஸ் தாவேகான்னு பொசிஷன் பண்ண முடியும்னு சொல்வது நிதர்சனத்துல நடக்காதா? நிச்சயமா நடக்காது. தமிழரும் இருக்கின்ற கேள்வி. நிச்சயமா அது நடக்காது. என்னன்னா இப்போ வந்து சீமான் வந்து அந்த பெரியாரை வந்து இழிவாக பேசினப்போ ஒன்று எதிர்வினை ஆற்றல ஒன்று. அடுத்தது அம்பேத்கரை வந்து அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்திலேயே எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கருங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தின நேரத்தில் எல்லாரும் வந்து அதை கண்டித்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் இவர் அறிக்கை விட்டு வந்துச்சு. இவர் ஏன் அறிக்கை விடலைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஏஏ வந்த நேரத்தில் அதை பற்றின ஒரு இஷ்யூ வந்த நேரத்தில் மத்திய அரசை பற்றி எந்த வித வார்த்தையும் இல்லாமல் பாஜகங்கிற வார்த்தையே இல்லாமல்
தமிழ்நாட்டில் இது வரவிடாம பாத்துக்கணும்னு அறிக்கை விட்டவர் தான் விஜய். இப்ப கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இப்ப கொஞ்சம் இந்த விஷமத்தனமான அரசியல் பாஜகன்ற பெயரெல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த தீவிரம் ஒன்னும் ஆகாதிக்கா அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது பாஜக எதிர்ப்புன்னா அது திமுக அணிக்கு தான். அதுதான் இன்னைய வரைக்கும் இருக்கு. நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன். திமுக எதிர்ப்புன்னா அது அதிமுகவுக்கு தான். மக்களை பொறுத்த அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடியதுன்னா திமுக அணிதான். அப்படிதான் நம்ம மக்களுடைய பார்வை இருக்க தவிர இவரை அப்படி பாக்குறதாக தெரியல யாரு. ஏன்னா அந்த மாதிரி இல்ல. ஓகே. இன்னொரு அவருக்கான வாக்கு வங்கின்றது எங்க இருந்து அவரு அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அத இன்னொன்னு இது என்னன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் அவருடைய அறிக்கையில ஒரு கட்சியுடைய பெயர் இடம்பெறுது திமுகங்கிற பெயர். அது வரைக்கும் வெவ்வேறு விதங்கள்ல அதை சொல்லிட்டு இருந்தாரே தவிர இந்த ஒரு வன்னியரசு பிரச்சனை வந்தது இல்ல, அதாவது விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்தோன்னே இது இஸ்லாமிய அமைப்புகளால ஆபத்துங்கிறதுனால தான் இந்த சொல்லி தான் கேட்டாங்கன்னு சொல்லி விசிகேவுடைய வன்னியரசு சொன்னார். வன்னியரசை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல தான் முதலாக திமுக குரலாக இவர் ஒழிக்கிறாருங்கிற வார்த்தையே அப்பதான் வருது. இவங்களுடைய அரசியலே ஒரு புது ஆட்டையா இருக்கு. ரகு, எந்த இடத்திலும் இப்ப நீங்க பாஜக எதிர்ப்புனாலும் இவர் மீது ஒரு சந்தேகம், இவர் ஒரு பாஜக பி டீமா அப்படின்னு திமுக அணியில திரும்ப சொல்வது. அதிமுக எதிர்ப்பு அங்க ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. திமுகவை எவ்வளவு அதிதீவிரமா எதிர்த்திருக்கிறாருன்றப்ப எல்லாவற்றிலும் அவரோட ஒரு கேள்விக்குறியா இருந்ததுன்னா நம்பக தன்மையோடு எல்லாரும் எப்படி வருவாங்க? அவர் பேச ஆரம்பிக்கணும், பேசணும். இப்ப டூர் பண்ணாம இருக்க போறது இல்ல. ஓகே. இப்ப அதுதான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரமா. இவர் பிரம்மாஸ்திரம் அந்த கூட்டணி சொன்னார்ல, விஜயோடைய கட்சிக்காரங்க அவருடைய டூரை ஒரு பிரம்மாஸ்திரம் நினைப்பாங்க. நீங்க பேசாம இருக்கவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசணும் பிஜேபி பத்தி. பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறவு கிடையாது போது நான் சொன்னேன், நீங்க எதிர்க்கணும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க செய்யற அரசியலை, பீமா கோரேகான் கேஸ்ல 15 பேர் ஜெயில இருக்காங்க, அந்த கதையெல்லாம் கேட்டா கண்ணீர் வரும். அதெல்லாம் பத்தி இவங்க பேசக்கூடாதா? அது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. பிஜேபி பெரிய போர்ஸ் இல்லைன்னா பேசக்கூடாதா? நியாயம்னு ஒண்ணு கிடையாது, அறம்னு ஒண்ணு கிடையாதா? பேசணும், விஜயும் பேசணும். தமிழ்நாட்டுல அவங்க சம்பந்தம் இல்லைங்க, அதை பத்தி பேச மாட்டோம்னு சொல்றது அப்ப நீங்க வாக்குகளுக்காக தான் நீங்க எல்லாத்தையுமே கேட்கணும். நீங்க ஏடிஎம்கே கேட்கணும்னு சொல்றோம்ல, நீங்க ஊழல ஒழிக்க வந்தோன்றீங்க. அவங்களோட முதலமைச்சரே ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஜெயலலிதா அம்மா தமிழக உரிமைகளுக்காக போராடினாரு, அது செஞ்சா போதுமா? திமுக தான் போராடிக்கிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நீட்டை பத்தி எதுவுமே பேசாம மாணவர்களுக்கு நோட்டு புக் கொடுத்து ரவீந்திரன் துரைசாமி இப்ப தாவேகாவினுடைய செயல்பாடு அவங்களுக்கான மதிப்பீடுன்றது விஜய் களத்துக்கு இறங்கின பிறகு மாற வாய்ப்பு இருக்கா? அவர் போய் மக்களை சந்திக்கிறார், பிரச்சனையை கையில் எடுக்கிறார்ன்ற பிறகு இப்பதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இஷ்யூ பேஸ்டா தான் ஓட்டு. இஷ்யூ இல்லாம சரத்குமாரும் ராதிகாவும் கூட்டத்தை காட்டி திருமங்கலத்தில் என்ன நடந்துன்னு தெரியும். சரியான பரந்தூர் விமான நிலையத்துல நாங்க ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு மைனர், அது மாதிரி நாங்க எடுத்துட்டு போவோம். அது ஒரு மைனர் இஷ்யூ. அதே மாதிரி என்ன இஷ்யூ அவங்க எடுக்காங்கங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, ராம்கி சொன்னதை இன்னொரு வகையில் நான் அங்கீகரிக்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு அடி இறங்கி வந்தாருன்னா அமித்ஷா 3 அடி இறங்கி போனார், நான் மறுக்க வரல. ஆனா அவர் ஒரு அடி இறங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இங்க வரும்போது முபாரக் தவிர வரட்டு யாருமே கூட்டணியில் கிடையாது. தேமுதிக விளையிட்டாங்க, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அந்த உள்ஒதுக்கீடு பரந்ததியார் பரையர் தேவேந்திரல விளையிட்டாரு. அப்ப அவர் 20% இருக்கிறவர். அவருக்கு எதிராக 18 அல்ல 25 to 30% அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவோட அண்ணாமலை இருந்தாரு. விஜய்க்கு அந்த சக்தி இல்ல. சீமான் சொன்ன மாதிரி அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஒருவேளை நீங்க இப்படி பாக்குறீங்க, திரு குருமூர்த்தி அவர்கள் பேட்டியில் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அதிமுக தாவேகாவோடு போயிடுச்சு அப்படின்னா பாஜக அணி 3வது இடத்துக்கு போயிருமே, அந்த பயம் பாஜகவுக்கு இருந்தது. அது மறுக்க வரல. ஆனா அண்ணாமலையால ஒரு அணி அமைக்க முடியும். அந்த அணிக்கு யார் சிஎம் பிஎம் அதுல என்ன இருந்தாங்க, எடப்பாடி ரேட்டில்ட் ஆகி தான் உள்ள வந்தாரு. விஜயால அது முடியாது. அவர் பின்னாடி 1% பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கிட்ட போகல. அண்ணாமலையால அது முடியும். இத ஆதவ அர்ஜுனாவே பேசியிருப்பார் ஒரு இதில்.